Hi students, welcome to KC Botany. எல்லாமே zoology examsக்கு வந்து பரபரப்பா படிச்சிட்டு இருப்பீங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து zoologyல என்னென்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம zoologyக்கு நிறைய கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்டா என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல தரேன். ஸோ நீங்கள் வந்து தனித்தனியாக தேடி அலைய தேவையில்ல. ஸோ அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா பியூர் சயின்ஸ் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு, இது சார் சொல்றது எல்லாமே வருமா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸு. நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகணும், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமான மார்க்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்னென்னலாம் இம்பார்ட்டண்டாக சொல்கிறேனோ அதை தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அதில் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்லைன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய சேனல்ஸ் வந்து சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை கூட வந்து என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி படிங்க. ஆனால் படிங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சாப்டர் வைஸா இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு. அதோட பிடிஎஃப்மே அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சரிங்களா? நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நான் அந்த வீடியோட எல்லாமே லிங்க் நான் வந்து தரேன், முடிஞ்ச பிடிஎஃப் தரேன், நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் தனித்தனியாக அப்டேட் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே இந்த கொஸ்டின்ல இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? அதனால நீங்க இதை படிச்சாலே போதும், இந்த டாப் மோஸ்ட் எல்லாமே என்ன பண்ணிடும், கவர் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது வரைக்கும் நடந்த 9 பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ், சரிங்களா? சப்ளிமெண்ட்ரி மார்ச்ல மெயினாக நடந்த கொஷின்ஸ், அதோட கொஷின் மட்டும் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் தனியாக தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ அண்ட் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து சாப்டர் வைஸாக பிரிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ முக்கியமாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி பிரிச்சுட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். இல்லைனா அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்க, ஏன்னா டைம் கிடைக்கிறது இல்லை, அதனால தான். அதுக்கடுத்து கொஸ்டின் பேப்பர் அனலைஸ்னா இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல, சரிங்களா, 2023, 22, 24 இந்த 3 இயர்ஸ் மட்டும் எடுத்து அதுல எந்தெந்த லெசன்ல 2 மார்க்ஸ் கேட்கறாங்க, 3 மார்க்ஸ் கேட்கறாங்க, 5 மார்க்ஸ் கேட்கறாங்க, ஸோ எந்த லெசன்ல அதிகமான மார்க்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதோட வீடியோட லிங்க் தரேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பாரிசன், சரிங்களா? 2021 22, 23, 24 4 இயர் கொஸ்டினோட கம்பாரிசன், அதோட பிடிஎஃப் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அது வந்து செப்பரேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்றேன். அப்படி இல்லைன்னா இதுலயே எல்லாமே இருக்கு, சரிங்களா? நீங்க அந்த கொஸ்டினை கூட செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதனால இந்த கொஸ்டினோட வீடியோ அண்ட் பிடிஎஃப் வந்து தரேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்ச ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வருதா இல்லையா அப்படிங்கிறது, அது எந்தெந்த மாதிரியான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியாச்சு, அதுல என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே, சரிங்களா, ஸ்டடி பிளான் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான ஸ்டடி பிளான் சொல்லியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாப் மோஸ்டா கேட்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் எக்ஸ்பெக்டட் என்னென்ன, கம்பல்சரிக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்ணலாம், டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, அதை பத்தி கவலையே இல்லை. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் வந்து வெயிட்டிங்ல இருக்கேன். அதனால நம்பிக்கையோட படிங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வருமோ அதுதான் கொடுத்துருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அதிகமாக பார்க்கவே மாட்டாங்க, ஸ்கிப் பண்றவங்க. ஏன்னா நான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா டீச்சரா இது மட்டும்தான் நம்ம பயாலஜி பொறுத்த வரைக்கும் இதுதான் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் லெசன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதனால இந்த லெசன்ல இருந்து இது கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயாலஜி சொல்ல முடியாது. ஆனா பியூர் சயின்ஸ்ல சொல்லலாம், பியூர் சயின்ஸ் பாட்னில கண்டிப்பா சொல்லலாம், சரிங்களா? ஆனா பயாலஜில சொல்றது வந்து கஷ்டம். அதனால கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா படிச்சாதான் அது எல்லாமே எது வரும் எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு வச்சிருப்பாங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வேல்யூம்னா இதுல இருந்து 50 மார்க்ஸ்னா 50 மார்க்ஸ் கண்டிப்பா வரும். அப்போ அந்த லெசன் வால்யூம் மட்டும் படிச்சாலே போதும் 50 மார்க்ஸ் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுலயும் அதே மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த லெசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க, சொல்லியிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. மினிமம் மார்க்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்றேன். ஜஸ்ட் பாஸ் மட்டும் படிக்கணும்னா எந்தெந்த லெசன்ஸ் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.